உங்கள் இதயங்களின் ஓரங்களில் பாரங்களாயிருக்கும் காயங்களுக்கு வார்த்தை ஒத்தடம் கொடுப்பது உங்களதன் அறிவிப்பாளன் கே.எஸ். நாதனின் உணர்வுகள் தொடர்கதை. நாம் எல்லோருமே அன்பும் காதலும் நிறைந்த மொழி மழையிலேயே நனைய விரும்புகின்றோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மில் பெரும்பான்மையானவர்களுக்கு சூடான வெப்பம் நிறைந்த அமிலம் கலந்த வார்த்தைகளில் நமது வாழ்க்கை அமைந்துவிட்டதாக துன்புறுகின்றோம், கவலையுறுகின்றோம். இதனால் நம்மை கொதிகலனில் வாட்டுகின்ற மனிதர்களிடமிருந்து தப்பிப்போக முயற்சிக்கின்றோம். ஆனால் அது முடியாமல் தொடர்ந்து வேதனையில் வாடுகின்றோம். இப்படி நம்மை தொடர் துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் அனைவரும் நமக்கு மிக நெருக்கமானவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால் நம்மை வதைக்கும் மனிதர்களிடமிருந்து விலகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் ஒரு இக்கட்டான இன்னல் மிகுந்த பாலைவன பயணத்தில் நம் வாழ்க்கை நகர்வதாக எண்ணுகின்றோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அவர்கள் அனைவருமே நம்மேல் அளவுக்கதிகமான காதலும் பிரியமும் கொண்டவர்கள்தான். ஆனால் பாவம், அவர்களுக்கு தங்களது பிரியங்களை வெளிப்படுத்த தெரியாதவர்களாக, சொல்லத் தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். மென்மையாக, அன்பாக தங்களின் உணர்வுகளை சொல்ல முடியாமல் தென்றல் காற்றாய் வீசாமல் புயலாய் வார்த்தை யுத்தம் நடத்திவிடுகிறார்கள். புயலுக்கு பின் அமைதி போல தங்களது கோபங்களை கொட்டி தீர்த்தவுடன் அமைதியாகி விடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, புயலுக்கு பின் அமைதி என்பது மிகவும் கவலைக்குரியதாய், இழப்புகள் நிறைந்ததாய், துயரங்களின் முடிவில் வழியும் கண்ணீர் துளிகளின் அடர்த்தியை போன்று எவ்வளவு வலிமையானது, வலியானது, சோகமானது என்று. ஆனால் எவ்வளவுதான் அழிவுகள் ஏற்பட்டாலும் மிஞ்சிய நாட்களை அதே இடத்தில் வாழுகின்ற மனநிலையில்தான் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணங்களும் இருக்கும். அப்படித்தான் நிறைய பேர் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். குத்தி கிழிக்கும் முட்கள் மேலேயே காதல் கொள்ளும் ரோஜாவை போலதான் தன்னை காயப்படுத்தியவர்களையே அதிகம் காதலிக்க தொடங்குகிறார்கள். காரணம், தன்மேல் உணர்வு யுத்தம் செய்தவர்கள் தங்களை அதிகம் நேசிப்பவர்கள் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். காயங்களும் காதலால் ஆறுமென்றுதான் வாழ்க்கையில் பல நேரம் காத்திருக்கிறார்கள். எனவே காயப்படுத்தியவர்களும் சரி, காயமடைந்தவர்களும் சரி, காலமெல்லாம் மாற்றும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தால் வாழ்க்கை நம் கையில்.